Hi children, welcome to Math Rhythm. This is chapter 8 of class 8 CBSE Algebraic Expressions and Identities. இந்த வீடியோவில் நம்ம exercise 8.1ல first question solve பண்ணலாம். Okay? Exercise 8.1ல first question is related to addition of algebraic expressions. Before going to the exercise sums, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு monomial example எடுத்துட்டு algebraic expressions எப்படி add பண்றதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் exercise sums solve பண்ணலாம். Okay? இப்போ 9xy 4xyன்னு ரெண்டு மோனோமியல் எடுத்திருக்கோம். ஓகேவா? ரெண்டு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அதில் உள்ள லைக் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 9xyயும் 4xyயும் லைக் டேர்ம்ஸ் தான் இல்லையா? ஏன்னா இதுலேயும் வேரியபிள் xy இதுலேயும் வேரியபிள் xy. ஸோ இப்போ எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் 4xy 9xy ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கா? ஓகே, அப்போ நம்ம இந்த கேஸில் இது ரெண்டே 9xyயும் 4xyயும் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா 9xy plus 4xy this is equal to 13xy ன்னு வரும் இல்லையா? இது ஆன்சர். இப்போ நமக்கு 9xyயும் minus 4xyயும் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதை எப்படி பண்ணணும்னா 9xy plus minus 4xy இல்லையா? அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வருமா? அப்போது 9xy minus 4xy. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 9xyலேருந்து 4xy மைனஸ் பண்ணால் நமக்கு 5xy வரும் இல்லையா? ஓகே, இப்போ அடுத்த கேஸ் எப்படின்னா மைனஸ் 9xy, 4xy. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸ் 9xy ப்ளஸ் 4xy இல்லையா? ஸோ இப்போ மைனஸ் 9xy ப்ளஸ் 4xyனா நமக்கு மைனஸ் 5xy ஆன்சராக வரும் இல்லையா? ஸோ மைனஸ் 5xy. இப்போ இன்னொரு கேஸ் ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸாக இருந்ததுன்னா மைனஸ் 9xy மைனஸ் 4xy இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் 9xy ப்ளஸ் மைனஸ் 4xy இல்லையா? அப்போது மைனஸ் 9xy ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 4xy திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13xyன்னு வரும். ஸோ அடிஷன் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு மோனோமியல் வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணிக்கலாம். ஆட் 7xy ப்ளஸ் 5yz மைனஸ் 3zx இது ஒரு எக்ஸ்பிரஷன். அடுத்தது 4yz plus 9zx minus 4yன்றது ஒரு எக்ஸ்பிரஷன். அடுத்தது minus 3xz plus 5x minus 2xyன்றது ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இப்போ இது மூணையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் 7xy plus 5yz minus 3zx ப்ளஸ் செகண்ட் எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் ப்ளஸ் தேர்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ப்ராக்கெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படி எழுதிக்கலாம். 7xy plus 5yz minus 3zx. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்? இதில் இங்கே 4yz ப்ளஸில் தான் இருக்கு இல்லையா? அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான் இல்லையா? அப்போ ப்ளஸ் 4yz. அடுத்தது ப்ளஸ் 9zx வருமா? ப்ளஸ் 9zx. அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 4y வருமா? அப்போது மைனஸ் 4y. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷனோட ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணணும். அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3xz வந்து மைனஸ் 3xzா? ஸோ மைனஸ் 3xz. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து ப்ளஸ் தான், ப்ளஸ் 5x. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2xy வந்து மைனஸ் 2xy. ஓகேவா? இப்போ நம்ம லைக் டேர்ம்ஸ்லாம் எதுன்னு பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது? 7xyயா? வேறு என்ன xy டேர்ம் இதில் இருக்குது? இங்கே இருக்கு இல்லையா? மைனஸ் 2xy இருக்குது, இங்கே 7xy இருக்குது. இது ரெண்டும் தான் xyயில் இருக்குது இல்லையா? அப்போ இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸு. ஸோ 7xy மைனஸ் 2xy இஸ் ஈக்குவல் டு 5xy. ஓகேவா? நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? 5yz இருக்கா? வேறு என்ன yz இருக்குது? இங்கே 4yz இருக்குது இல்லையா? ரெண்டுமே ப்ளஸ் தான். அப்போது 5yz ப்ளஸ் 4yz this is equal to 9yzன்னு வருமா? ஓகே, நெக்ஸ்ட்டு zx இருக்கா? மைனஸ் 3zx ப்ளஸ் 9zx இருக்குது. அப்புறம் மைனஸ் 3xz இருக்கு இல்லையா? xzனாலும் zxனாலும் ஒன்று தான். அப்போது நம்ம என்னென்ன எழுதணும்? மைனஸ் 3zx ப்ளஸ் 9zx மைனஸ் 3xz. ஓகேவா? அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸ் 3zx ப்ளஸ் 9zxங்கிறது 6zxன்னு வருமா? 6zx மைனஸ் 3xz வந்து 3xzன்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3xz. வேறு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது? மைனஸ் 4y இருக்குது. வேறு எந்த டேர்ம்லேயுமே y இல்லை. ஓகே, அப்போது மைனஸ் 4y.
நெக்ஸ்ட்டு 5x இருக்குது, வேறு எந்த டேர்ம்லேயும் எக்ஸ் மட்டும் வேரியபிளாக இல்லை. அப்போ 5x நம்ம தனியாக தான் எழுதிக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு 5xy ப்ளஸ் 9yz ப்ளஸ் 3xz, அடுத்தது -4y ப்ளஸ் 5x. ஓகேவா? எத்தனை எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்லேயும் உள்ள லைக் டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணலாமா? ஆட் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி மைனஸ் பிசின்றது ஒரு எக்ஸ்பிரஷன், பிசி மைனஸ் சிஏன்றது ஒரு எக்ஸ்பிரஷன், சிஏ மைனஸ் ஏபின்றது ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இப்போ ஏபி மைனஸ் பிசி ப்ளஸ் பிசி மைனஸ் சிஏ ப்ளஸ் சிஏ மைனஸ் ஏபி எழுதியிருக்குன்னா இப்போ ப்ராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ஏபி மைனஸ் பிசி, இங்கே ப்ளஸ் சைன் இருக்கு இல்லையா, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் பிசி நமக்கு ப்ளஸ் பிசி தான் வரும். அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் சிஏ வந்து மைனஸ் சிஏ, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் சிஏ வந்து நமக்கு ப்ளஸ் சிஏ, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஏபி வந்து நமக்கு மைனஸ் ஏபி. அப்போ இங்கே ஏபி இருக்குது, இங்கே மைனஸ் ஏபி இருக்குது, ரெண்டு கேன்சல் ஆயிரும் இல்லையா. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் பிசி இருக்குது, இங்கே ப்ளஸ் பிசி இருக்குது, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் சிஏ இருக்குது, ப்ளஸ் சிஏ இருக்குது, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 0ன்னு வரும். ஓகேவா? எல்லா டேர்ம்ஸுமே கேன்சல் ஆயிரும். புரியுதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? a மைனஸ் பி ப்ளஸ் ஏபி ஒரு எக்ஸ்பிரஷன், b மைனஸ் சி ப்ளஸ் பிசி ஒரு எக்ஸ்பிரஷன், c மைனஸ் ஏ ப்ளஸ் ஏசி ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ப்ளஸ் செகண்ட் எக்ஸ்பிரஷன் ப்ளஸ் தேர்ட் எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம ப்ராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணி எழுதிக்கலாம். a மைனஸ் பி ப்ளஸ் ஏபி, இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் பி தான் இல்லையா, ப்ளஸ் பி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் சி வந்து நமக்கு மைனஸ் சி, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் பிசி வந்து நமக்கு ப்ளஸ் பிசி, அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு சி வந்து ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் ஏசின்னு வரும். கரெக்டாக? இப்போது இங்கே ப்ளஸ் ஏ இருக்குது, இங்கே மைனஸ் ஏ இருக்குது, ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? அதே போல் இங்கே மைனஸ் பி இருக்குது, இங்கே ப்ளஸ் பி இருக்குது, ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே மைனஸ் சி, இங்கே ப்ளஸ் சி, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது? ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசின்னு இருக்கா, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இதுதான் நம்ம இந்த 3 அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நெக்ஸ்ட்டு 2p² q² மைனஸ் 3pq ப்ளஸ் 4ன்றது ஒரு எக்ஸ்பிரஷன். அடுத்தது 5 ப்ளஸ் 7pq மைனஸ் 3p² q²ன்றது ஒரு எக்ஸ்பிரஷன். இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கேன் ப்ளஸ் செகண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். 2p² q² மைனஸ் 3pq ப்ளஸ் 4 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 5 வந்து நமக்கு ப்ளஸ் 5 தான் வரும் இல்லையா. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு 7pq வந்து ப்ளஸ் 7pq, அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3p² q² வந்து நமக்கு மைனஸ் 3p² q²ன்னு வரும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது? 2p² q², 2p² q² மைனஸ் 3p² q². ஓகேவா? மைனஸ் 3p² q². ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் p² q²ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்குது? மைனஸ் 3pq இருக்கா, இங்கே வந்து 7pq. மைனஸ் 3pq அண்ட் 7pq வந்து லைக் டேர்ம்ஸ் இல்லையா. ஸோ மைனஸ் 3pq ப்ளஸ் 7pq, திஸ் இஸ் ஈக்குவல் டு 4pqன்னு வருமா? ஓகே. நெக்ஸ்ட் வேறு என்னென்ன டேர்ம் இருக்குது? கான்ஸ்டன்ட் இருக்கா, 4ம் 5ம். ஸோ 4 ப்ளஸ் 5, திஸ் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் p² q² ப்ளஸ் 4pq அப்புறம் ப்ளஸ் 9. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க? l² ப்ளஸ் m², m² ப்ளஸ் n². அடுத்த எக்ஸ்பிரஷன் n² ப்ளஸ் l². அடுத்த எக்ஸ்பிரஷன் வந்து 2lm ப்ளஸ் 2mn ப்ளஸ் 2nl. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் ப்ளஸ் செகண்ட் எக்ஸ்பிரஷன் ப்ளஸ் தேர்ட் எக்ஸ்பிரஷன் ப்ளஸ் ஃபோர்த் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இப்போ இதில் மைனஸ் சைன் எதுவுமே கிடையாது, எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சைன் போட்டு எழுதிடணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு l² ப்ளஸ் m² ப்ளஸ் m² ப்ளஸ் n² ப்ளஸ் n² ப்ளஸ் l² ப்ளஸ் 2lm ப்ளஸ் 2mn ப்ளஸ் 2nl. ஓகேவா? இப்போ சிமிலர் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். இங்கே ஒரு l² இருக்குது, இங்கே ஒரு l² இருக்குது இல்லையா. அப்போ 2l². ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு m² இருக்குது, இங்கே ஒரு m² இருக்குது. அப்போது ப்ளஸ் 2m². நெக்ஸ்ட் இங்கே ஒரு n² இருக்குது, இங்கே ஒரு n² இருக்குது. அப்போ ப்ளஸ்
2n ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2lm. lmன்ற வேரியபிள் வந்து இந்த டேர்மில் மட்டும்தான் இருக்கு இல்லையா? ஸோ ப்ளஸ் 2lm. அதே மாதிரி mன்ற வேரியபிள் இந்த டேர்மில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 2mn. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2nn. இப்போ இதில் எல்லா டேர்ம்ஸ்லேயுமே 2 காமனாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த எல்லா டேர்ம்ஸ்லேருந்தும் நம்ம 2 மட்டும் அவுட் சைடில் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நம்ம எல்லா டேர்ம்ஸ்லேருந்தும் 2 அவுட் சைடில் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 2 into l ஸ்கொயர் ப்ளஸ் m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் ப்ளஸ் lm ப்ளஸ் mn ப்ளஸ் nl. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ புரியுதா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்தா எப்படி ஆட் பண்ணணும்ன்ட்டு? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சப்ட்ராக்ஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.